அவர் இருக்கிறார். நீ தனியாக இல்லை. நேற்று உலகம் உன்னை கைவிட்டது உண்மைதான். ஆனால் இன்று இன்னொரு உண்மை உனக்கு தெரிந்தாக வேண்டும். நீ தனியாக இல்லை. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ விழுந்த இடத்திலேயே ஒரு கரம் உன்னை பிடித்திருக்கிறது. நீ நினைத்தாய் யாரும் இல்லை என்று, ஆனால் அவர் அமைதியாக உன் அருகில் தான் இருந்தார். நீ அழுத போது அவர் பார்த்தார். நீ உடைந்த போது அவர் உணர்ந்தார். நீ தோற்ற போது அவர் திட்டமிட்டார். நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் தேவன் என்று ஏசாயா 41:10 கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒரு வசனம் இல்லை, இது ஒரு வாக்குறுதி. தேவன் தாமதிப்பார், ஆனால் ஒருபோதும் நம்மை மறக்க மாட்டார். ஒருபோதும் நம்மை கைவிடவும் மாட்டார். நீ காத்திருப்பது வீணில்லை. இப்ப கூட உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் வரப்போகிறது. நீதிமொழிகள் 13:12 கர்த்தர் இப்படியாக நம்மை பலப்படுத்துகிறார். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சகம் போல் இருக்கும் என்று. இந்த வசனம் சொல்வது போல, ஒரு விஷயத்திற்காக நாம் நீண்ட காலம் காத்திருக்கும் போது நம் மனம் சோர்ந்து போவது இயற்கைதான். ஆனால் அந்த விஷயம் கைகூடும் போது கிடைக்கும் மகிழ்ச்சி ஒரு காய்ந்த நிலத்தில் திடீரென முளைத்த ஜீவ விருட்சகத்தை போல நமக்கு மறுவாழ்வை தரும். உலகம் உன்னை விட்டு போனது உன்னை பலவீனமாக்க அல்ல, உன்னை தேவனுக்கு அருகில் கொண்டு வரத்தான். நீ தனிமை அனுபவித்தது உன் அடையாளம் கண்டுபிடிக்கத்தான். நீ இழந்தது புதியதை பெற தயாராகத்தான். உன் கதை இன்னும் முடிவடையவில்லை. நீ தோல்வி இல்லை, நீ உருவாகி கொண்டிருக்கிறாய். உன் வலி வீணில்லை, உன் கண்ணீர் கவனிக்கப்படாமல் போகவில்லை. அவர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். அவர் உன் அருகில் இருக்கிறார். அவர் உன் பக்கம் இருக்கிறார். இந்த இருள் உன் முடிவல்ல, அது ஒரு மாற்றத்தின் பெரிய ஆரம்பம். நீ நினைப்பது போல நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உலகம் விலகலாம், நண்பர்கள் கூட மாறலாம், ஆனால் தேவன் மாற மாட்டார். தேவன் உன்னை மறக்க மாட்டார். நீ அழுத இரவுகள் எல்லாம் அவருக்கு தெரியாதவை அல்ல. நீ மௌனமாக இருந்த பிரார்த்தனைகள் அவருக்கு கேட்கப்படாதவை அல்ல. அவர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். உன் அருகில் இருக்கிறார். உன் வேதனையின் நடுவில் தான் அவரும் இருக்கிறார். நீர் பயணித்துக் கொண்டிருக்கிற அதே பாதையில் தான் கர்த்தரும் உன்னோட கூட பயணித்துக் கொண்டிருக்கிறார். நீ விழுந்தாலும் அவர் பிடித்து எழுப்புவார். நீ நொறுங்கினாலும் அவர் சீர் செய்வாய். உன்னை ஒருபோதும் ஒருவர் முன்னாடியும் வெட்கப்பட்டு போக அவர் விடவே மாட்டார். நீ இன்று பார்க்க முடியாத பாதையை அவர் ஏற்கனவே பார்த்துள்ளார். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று ஏசாயா 49:16 கர்த்தர் சொல்லுகிறார். அவரை நம்புங்கள், அவருடைய வார்த்தையை விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களுக்காக பெரிய வாசல்களை திறக்க வல்லவராயிருக்கிறார். உன் பெயர் அவரது கரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. உன் கண்ணீர் அவரது கண்களில் மறைக்கப்படவில்லை. இன்று உன் இதயத்தை அவரிடம் ஒப்படை. அவர் இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று மத்தேயு 28:20 சொன்ன தேவன் உன்னை விட்டு போகவில்லை. இந்த இருள் கூட ஒரு புதிய விடியலுக்கான தயாரிப்பு தான். அடுத்த பகுதியில் இந்த ஜெபம் உனக்காக. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.